ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 12th மாணவர்களுக்கு 2025-26 கல்வியாண்டிற்கான அந்த பொதுத் தேர்வுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் எப்போ வரும்னு தொடர்ச்சியாக மாணவர்கள் கேட்குறாங்க. இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்வியாண்டு முதல் 11th மாணவர்களுடைய பொதுத் தேர்வை பள்ளிக்கல்வித்துறை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 11th மாணவர்களுக்கு ஸ்கூல் லெவல் எக்ஸாம் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு 10th and 12th மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. கடந்த ஜூலை 29 நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2025-26 கல்வியாண்டிற்கான அந்த பொதுத் தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை அக்டோபர் மாதம் வெளியிடப்படும் ஒரு அப்டேட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போ சார் வெளியிட போகிறாங்க, எக்ஸாம் டேட் எந்த டேட்டில் இருக்க போகுது? குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு, ஸோ மாணவர்கள் அடுத்து செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க. ஸோ செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரிவிஷன் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து அப்படியே உங்களுக்கு பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆயிரும். ப்ராக்டிக்கல் பிப்ரவரி ஃபுல்லாக இருக்கும். மார்ச் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்லேருந்தே உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கான அப்டேட் எப்போ சார் வர வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போ எல்லாமே தீபாவளிக்கான ஃபெஸ்டிவல் போய்கிட்டு வருது. ஸோ தீபாவளி அந்த பண்டிகை முடிந்ததுக்கு பிறகு இதற்கான அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தீபாவளி 20 கொண்டாடுறாங்க. ஸோ 22 புதன்கிழமை, வியாழன், வெள்ளி அந்த வாரத்திலே கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக் திங்கக்கிழமை கண்டிப்பாக இதற்கான அப்டேட்டை கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் பொதுவாக பார்த்திங்கன்னா +2க்கு மார்ச் 1 தேதி, 2 தேதி, 3 தேதி இந்த மாதிரி தேதிகள்லாம் எக்ஸாம்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா +2 மாணவருடைய தேர்வு தேதி பார்த்திங்கன்னா மார்ச் முதல் வாரத்தில், அதாவது 2 தேதி, 3, 4, 5, 6 இந்த தேதியில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ 10th மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி மார்ச் கடைசி வாரத்தில் தேர்வுகள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தேர்வுக்கு நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதிருந்தே ஒவ்வொரு பாடங்களையுமே, நம்ம எந்த பாடமாக இருந்தாலும் நீங்கள் புக் பேக்கும் படிங்க, புக்கினும் படிங்க. சரி, நான் முழுமையாக ஸ்கோர் பண்ணணும், நான் சென்டர் அடிக்கணும், நான் டாப் ரேங்க் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னா இப்போது நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாடங்களையுமே நல்லா முழுமையாக புரிந்து படிங்க. புக் பேக்கும் படிங்க, புக்கினும் படிங்க. குறிப்பாக ஒவ்வொரு பாடங்களையுமே பார்த்தீங்கன்னா டூயூனோ படிங்க, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் படிங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸாம்பிள் சம் படிங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கெலாம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாடங்களையுமே யூனிட் வைஸாக நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 10th 12th மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் அனைத்து பாடங்களுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் யூனிட் வைஸாக அப்லோட் பண்ணிக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோலையுமே PDF லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கோம், ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அக்டோபர் மாதம் லாஸ்ட் வீக்காக இல்லை 3rd வீக் தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு பிறகு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.